ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி அன்னையிடம் பக்தியுடனும் சரணடைந்த மனநிலையில் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமை என்ற இருளை அகற்றிவிடுங்கள். தாயே, இந்த மனித பிறவியில் மனிதர்களுக்குரிய குணங்களை எங்களுள் கொண்டிருக்கும் பொழுது எங்களால் ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் உயர்வதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தாங்களே அகற்றிவிட்டு எங்களை தூய்மையான ஆத்மாவின் நிலைப்பாட்டோடு நிலைபெறச் செய்கிறீர்கள். எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தங்களின் தரிசனத்தை எங்களின் இருதயத்தினுள் நாங்கள் காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவதோடு எங்களின் ஆத்மாவின் தரிசனத்தையும் நாங்கள் காண்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் அனுதின தியானத்தின் மூலமாக நாங்கள் தங்களின் தரிசனத்தை பரிபூரணமாக பெறுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானம் செய்வதற்கும் தாங்கள்தான் அனுமதி அளித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. நமது இந்த பிரார்த்தனை மனப்பூர்வமாக நாம் அன்னையிடம் கேட்க வேண்டும். நாம் அவ்வாறு கேட்கும் பொழுது நமது இதய சக்கரத்தில் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர்வதோடு நமது சகஸ்ராராவிலும் நாம் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர முடியும். அன்னையின் அருளாசி எப்பொழுதும் நமக்கு இருப்பதோடு நாம் அவரின் கவனத்தில் இருப்பது மிக மிக முக்கியம். அதற்கு நம்முடைய இந்த தியானம் மிக மிக முக்கியம். நமது இன்றைய காலை நேர தியானம் என்பது நம்மை மேன்மேலும் தியானத்தினுள் ஆழமாக செல்வதற்கு உதவுகிறது. கவனம் இதே நிலையில் வைத்து நம்முடைய குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.
நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தோஷங்களையும் எதிர்மறைகளையும் ஈர்த்து கொண்டு நாங்கள் ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் வளர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்து
நாங்கள் சகஜ யோகத்தில் இன்னும் ஆழமாகச் செல்வதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடா நாடியில் இருக்கும் தாங்கள் எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் பாதித்திருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் தோஷங்களையும் பூமி தத்துவத்தின் மூலமாக எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் இருக்க தயவு செய்து எங்களை காத்தருளுங்கள். கவனத்தில் நமது இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து சக்கரங்களிலும் நமது கவனம் கொண்டு வருவோம். இடது மூலாதாரம். நமது கவனத்தை அந்த சக்கரங்களில் கொண்டு செல்லும் பொழுது அந்த சக்கரங்களில் நுண் அதிர்வுகளை நாம் உணர முடியும். அதே நிலையில் நம்முடைய கை விரலிலும் கையிலும் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் அந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர வேண்டும். நமது கவனம் உள்முகமாக இருக்கும் பொழுதுதான் அதை நம்மால் உணர முடியும். கவனம் மெதுவாக நம்மளுடைய இடது சுவாதிஷ்டானம். கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம், இடது நாபி சக்கரம். மெதுவாக நமது கவனம் இடது பவசாகரம். மெதுவாக நமது கவனம் இடது ஹிருதய சக்கரம்.
மெதுவாக நமது கவனம் இடது விசுத்தி சக்கரம், மெதுவாக நமது கவனம் இடது ஆக்ஞா சக்கரம், மெதுவாக நமது கவனம் இடது சகசிராரம், இப்பொழுது நமது கவனம் முழுமையாக நமது இடது பக்க நாடி கவனத்தை செலுத்தி மந்திரம் ஸ்ரீ மகா காளி சாக்ஷாத் ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி சாக்ஷாத் ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை நமது இடா நாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति
सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம்.
தாயி ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் தாங்கள் எங்களின் பிங்களா நாடியும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளையும் தோஷங்களையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயி தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களே ஆவி. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளும் அதனை ஒட்டிய அகங்காரத்தையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயி எங்களை தூய ஆத்மாவாக உணர்த்தியுள்ள தாங்கள் எங்களின் அனைத்து செயல்களிலும் சரியான பாதையை காட்டி அதற்குரிய சக்தியையும் தந்து நாங்கள் தூய ஆத்மாவாக எங்களை நிலைநிறுத்துவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியில் இருக்கின்ற ஒவ்வொரு சக்கரங்களிலும் நிலைநிறுத்தி நாம் தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த சக்கரங்களில் நம்மால் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணர முடியும். அதே நிலையில் நம்முடைய கை விரல் நிலை நம்மளுடைய பிங்களா நாடியில் இருக்கின்ற உடல் உறுப்புகளிலும் இருக்கும். அதை சார்ந்த சக்கரங்களிலும் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாம் நமது தியானத்தில் உணர முடியும். முழுமையான கவனம் நம்முள் இருக்க வேண்டும். நமது கவனம் நம்முடைய வலது மூலாதார சக்கரம், கவனம் மெதுவாக நம்முடைய வலது சுவாதிஷ்டானம், மெதுவாக நமது கவனம் வலது நாபி சக்கரம், மெதுவாக நமது கவனம் வலது பவசாகரம், மெதுவாக நமது கவனம் வலது ஹிருதய சக்கரம், மெதுவாக நமது கவனம் வலது விசுத்தி சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய வலது ஆக்ஞா சக்கரம்,
மெதுவாக கவனம் நம்முடைய வலது பக்க சகஸ்ராரம், கவனம் இப்பொழுது நமது முழுமையான வலது பக்க நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரும். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நம்முடைய நடு நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகா விஷ்ணுவாகவும் எங்களின் சுழுமுனை நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியை பாதித்திருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் தோஷங்களையும் அகற்றிவிட்டு நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது கவனத்தை சுழுமுனை நாடியில் கொண்டு வந்திருக்கும் பொழுது கவனம் நமது இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் அதே நிலையில் நம்முடைய நடு பக்கத்தின் சக்கரங்களிலும் நமது கவனம் இருக்க வேண்டும். நுண்ணதிர்வுகளானது சமமான நிலையில் நமக்கு இருக்க வேண்டும். நாம் அதை உணர வேண்டும். இந்த சமமான நிலையில் இல்லாமல் நமக்கு மாறுதல்கள் தெரிந்தால் நம்ம அதை கவலைப்பட வேண்டாம். நம்ம அன்னைக்கிட்ட முழுமையாக அதை சமர்ப்பித்து நமது கவனம் தொடர்ந்து தியானத்தில் இருக்கணும். நமது கவனம் தியானத்தில் சமநிலையில் கொண்டு வரும் பொழுது அதுவே இயல்பாக அந்த எந்த சக்கரமும் அந்த சக்கரம் சரி செய்யப்பட்டு நமக்கு அந்த நுண் அதிர்வுகள் அந்த சக்கரங்களின் வழியாக வெளிப்படும். அதனால் நாம் அந்த பக்கம் கவனத்தை கொண்டு போகக்கூடாது. நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நுண்ணதிர்வுகள் சமமாக இருக்கணும். அதே நேரத்தில் எந்த சக்கரங்கள் நமக்கு பிடிப்புகளோடு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். கவனம் மெதுவாக நம்முடைய நடு மூலாதார சக்கரம், தாய் ஸ்ரீ கணேசராக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக ஆசிர்வதியுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானமும் அவரின் பக்தியும் அவரின் விவேகமும்
எங்களுள் நிலைத்திருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்ப தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனம் நம்முடைய நடு சுவாதிஷ்டானம், மெதுவாக கவனம் நம்முடைய நடு நாபி சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய நடு பவசாகரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய நடு ஹிருதய சக்கரம், மெதுவாக நமது கவனம் நடு விசுத்தி சக்கரம், மெதுவாக நமது கவனம் அம்ச சக்கரம், மெதுவாக நமது கவனம் நடு ஆக்ஞா சக்கரம், மெதுவாக சகஸ்ராரம், மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் இப்பொழுது சகஸ்ராராவில் இருக்கும் பொழுது நாம் நன்றாக நம்மை கவனித்தோமானால் நமது அனைத்து சக்கரங்களிலும் நன்றாக அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நமக்குள் உணர முடிகிறது. அதே நிலையில் நம்முடைய கை விரல்கள் 10 விரல்களிலும் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர்வதோடு நம்முடைய உடல் முழுமையிலும் அந்த நுண்ணதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறது. இந்த நிலையில் நமக்கு அன்னையின் அருள் மட்டுமே காரணம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து
உள்முகமாக நீங்கள் நம்மளே ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்துக்கலாம். சகஸ்ராராவிலும் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் முழுமையா நம்மளுடைய தலைப்பகுதி முழுவதும் தெரிவதோடு நாம் அதிலிருந்து நமது கவனத்தை உள்முகமாக ஆக்கும் நமது அனைத்து சக்கரங்களிலும் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நன்றாக உணர்கிறோம். இதே நிலையில் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினி மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இந்த ஆழ்ந்த தியான நிலை நாம் சில நிமிடம் இருப்போம். நமது இந்த தியான நிலையில் 1983 சகஸ்ராரா பற்றிய அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today I'll be telling you about the last center of Sahasrara. So, this last center, the Sahasrara, is contained in the limbic area of the brain. Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut, and inside is the space, the water. In the same way our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power. And the left side power is the Lalita power.
So we have two chakras, left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out the right side Mahasaraswati's power and left side Mahakali's powers. Now the central power is the Kundalini. That has to rise and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the limbic area, enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back, is placed here. At the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi. Then the heart. Then the Vishuddhi, and then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri chakra is the right side working and the Lalita chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually the assemblage of these 6 chakras and is a hollow space. On the sides of it there are 1000 nadis, and when the light penetrates into the limbic area, then the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning. And these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1000 petals, as they call it. But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a burning bundle of flames. When I am speaking, you should not do all these things, please.
They are still coming and just disturbing now. It's a very deep subject. So when the enlightenment of the Kundalini takes place in the brain, then the truth is perceived through your brain. That's why it's called as Satya Khand, means you start seeing the truth perceived by your brain. Because so far, whatever you see through your brain is not the truth. What you see is just the outer side. Say you can see the colors. You can see the different aesthetics of the colors. You can see the quality of the thing. But you cannot say whether this carpet has been used by some saint. You cannot say whether this is made by a devil or a divine person. You cannot say that this gentleman, is he a good person or he is an evil person. You cannot say if this deity has come out of the Mother Earth or not. Also, you cannot say about any person who is your relation, whether he is a good relation or a bad relation, or what sort of a person he is, whether he goes to wrong people or to the right people, whether he has connections with the wrong side or with good side. Here good means divine. So actually you do not know anything about divinity with your mind. Nothing. Nothing. It's impossible for you to judge a person about his divinity unless and until the Kundalini reaches at least this part, which is the limbic area. You cannot make out whether a person is real or not, whether a guru is real or not. Because divinity cannot be perceived through your brain unless and until this light of your spirit shines into it. Now the spirit is expressed in the heart, is reflected in the heart. The center of the spirit, we can say, is in the heart. But actually the seat of spirit is above, here. That is the spirit what we call of the God Almighty, whom you call Parvardigar, you call him Sadashiva, or you can call him the Rahim, and you can call him by many names which are said about the Lord who is God Almighty. Niranjan, they call it Nirahankar, every sort of words which start with Nira, Nihi. Now at every center in the body, you receive a different type of joy. Every center has a different type of joy, and there are names for every types of joy you receive at every center when the Kundalini rises. But when the Kundalini comes into the Sahasrara, then the joy you receive is called as Nirananda. Nirananda. Now Ni means nothing else but Ananda. Nirananda. Also surprising, my name is Neera. Also in my family I am called as Neera.
And Nira also means Mary, Mariam, because it means marine. Nira is water. Nira means water in Sanskrit language. It is called as Niranand in the brain. And this stage ultimately unfolds. First, what you know is the Satya, is the truth. What is this another gentleman is suffering from that you see on your fingers. First you see your fingers. With your attention, you know what chakras, what fingers are catching, with your attention. Then with your brain, you can depict what center it is catching. Because if you say this finger, that doesn't mean it is Vishuddhi chakra. But your brain then says it is Vishuddhi. And that depicts it that this fellow is suffering from the troubles of the Vishuddhi chakra. But still it is rational. Because you see what finger it catches and then you say. But when the Satyakhanda or the Sahasrara unfolds itself more, you don't have to think about it, you just say it. Then there is no difference between your Chitta and your Satya. The enlightened Chitta and the enlightened brain become one. There is no problem at all for such a person. There is no need to see on the fingers. No need to say anything on the fingers and then depict it through brain, which you have learnt in Sahaja Yoga. That if you find something wrong here, it means Agya. That's not necessary. You just say Agya. And you just say it and it is there. Then it unfolds more. First, it is integrated with, as I said, Chitta. Then when it gets absolutely integrated with the spirit, then whatever you say is the truth. You just say it, it is so. That is how this brain unfolds into 3 new dimensions. First, it depicts the truth through logical conclusions, because I have told you that if this finger is catching, then it is Vishuddhi. And then you ask the person, have you got a problem here? He says, yes. Then you believe in me, and then you believe that this is the Vishuddhi chakra which is showing is true. This is the logical conclusion. In a way, that you have experimented, you are seeing, you are still doubting whether mother says it's true or not, and then you are sure, yes, it is so. We have seen this is Vishuddhi chakra. So, the truth becomes logically acceptable to this brain. But still, there is the brain working out on its gross level. Then the second stage, as I told you, where you believe, you know for definite that this means Vishuddhi chakra, no doubt about it. Nobody, then we start, Nirvikalpa has started, when there's no doubt about me or Sahaja Yoga. But then the new unfolding starts within. For that, one has to do meditation. In humility, one has to do meditation. And then also for this new dimension where your Chitta itself becomes merged into your brain or into the enlightened brain, for that one has to very honestly and humbly surrender to Sahaja Yoga. Now what do we do when we get our vibrations?
we have different reactions. Some people do not even understand the value of vibrations. Some people try to learn what it means. And some people suddenly think, oh, now they are realized souls, they can go on giving realizations, this, that. They go on a ride of an ego trip. When they go on a ride of an ego trip, then they find that they have failed and they have to come back. From the very beginning, they start. It's like the game of snake and ladder. So, reaction to vibration should be a very humble, receptive reaction. Now, on the gross level, because as I told you that the brain is the one which holds the father in it. So, if we commit any sins against the father, then this unfoldment in the brain takes some time. So, we start reading books. And though people have told that first see the vibrations and then read the book, still we say, oh, what's wrong? We should read other books. You go down again. Snake and ladder, as I said. That is one of the snakes. We think that what is the need to do meditation? I have no time, I have this thing, that thing. You do not progress. The other point, which is very gross, also there are some very gross people in Sahaja Yoga who enter it. Doesn't matter. But first thing you must know, you have to be honest, very honest in Sahaja Yoga. The honesty is like I have seen people, if you have a dinner, say for a marriage party, they'll just crawl into it without having any self-respect, without having any understanding as to who is going to pay for it, all this. They'll bring all their family, come down and sit down. There are people who avoid paying money which should be paid. For Sahaja Yoga, supposing they are eating food or they are traveling or they are coming from abroad, they have to pay money for their traveling, for their food. And sometimes, I have to pay a lot of money. Doesn't matter, I don't mind. But it's not good for you. The main thing is not good for you. So, how you behave towards Sahaja Yoga as far as money is concerned is also very important, though it looks gross. But it can give a big trouble in the unfoldment because of the Nabhi catching. And as you know, if the Nabhi catches, it can spread up to the whole of void, and if the void is catching Ekadasha Rudra, which is placed here, the destructive forces built in. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அன்னையின் அருளால் நாம் நம்முடைய சகஸ்ராராவிலும் நம்முடைய விரல் நுனிகளிலும் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர்வதன் மூலம் நாம் அவரின் கவனத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். நமக்கு இன்றைய காலை தியானத்தில் அன்னை அவர்களின் அன்பை பரிபூரணமாக பெறுவதற்கு
இந்த சூழ்நிலையை அமைத்து தந்த நமது தெய்வீக அன்னைக்கு நாம் நன்றி கூறுவோம். அந்த நன்றி கூறும் பொழுது நாம் இதயபூர்வமாக கூற வேண்டும். அதிலும் நாம் அந்த நுண் அதிர்வுகளை உணர முடியும். நாம் கூறும் பொழுது அந்த நுண் அதிர்வுகள் நமக்குள் தெளிவான நமது நிலையை நமக்கே காட்டிவிடும். அதை நாம் இந்த எல்லா தியானத்திலும் எல்லா செயல்களிலும் உணர முடியும் அப்படிங்கிறது தான் அன்னை அவர்கள் நமக்கு கூறுறாங்க. அதுதான் நம்மளுடைய ஒரு சகஜ யோகியின் நிலைப்பாடு. அதனால் எந்த செயல் செய்யும் பொழுதும் அந்த நுண் அதிர்வுகளை நீங்கள் பரிசோதித்து பார்த்து செய்யுங்க. அது முடியும். உங்களுக்கு நம்ம கவனத்தை உள்முகமாக கொண்டு போகும் பொழுது அதை நம்மளால் நல்லா உணர முடியும். அதிலிருந்து தான் நம்ம செய்கிற செயலில் சரி எது, தவறு எது, பேசுறது எது, பார்க்கறது எது எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நாம் இதயபூர்வமாக அன்னையிடம் நன்றி கூறுவோம். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தாங்கள் கூறிய கூற்றின்படி எங்களின் சகஸ்ராராவில் நாங்கள் உணர்ந்த அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளையும் எங்களை அதை உணர செய்து தியானத்தில் நிலை நிறுத்தியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் தியானத்தினுள் தியானம் செய்வதற்கு அனுமதி அளித்ததற்கும் அதில் தங்களிடமிருந்து வருகின்ற அந்த அன்பான குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாங்கள் உணர்வதற்கு அனுமதி அளித்ததற்கும் எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களின் தியானத்தையும் எங்களின் கவனத்தையும் தங்களிடத்திலேயே சமர்ப்பிக்கிறோம். அனைத்தையும் செய்பவர் தாங்களே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.